Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல PGTRB மாஸ் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக ஆல்ரெடி கண்டினியூஸா நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டே வந்திருக்கோம். சிலபஸ் ரிவைஸ் ஆனதுல இருந்து ரிவைஸ்டு சிலபஸ் அதுக்கான ரெஃபரன்ஸ் புக்ஸ் எல்லாமே நான் கொடுத்திருக்கேன். அதெல்லாம் நீங்க பார்க்கலனா கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, போய் பாருங்க. மற்றபடி ஒரு சாப்டர் வைஸ் ரெஃபரன்ஸ் புக்ஸ் கொடுத்திருக்கேன். நியூமெரிக்கல் அனாலிசிஸ் கண்டினியூஸா வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஆல்ரெடி 2 வீடியோ கொடுத்திருக்கேன். இது நியூமெரிக்கல் அனாலிசிஸ்ல 3வது வீடியோ. நம்ம சிலபஸ் ஆர்டர் படி கொடுத்துட்டே வரேன். கண்டினியூஸா நம்ம சேனலை வாட்ச் பண்ணீங்கன்னா நியூமெரிக்கல் அனாலிசிஸ் எல்லாமே ஈஸியா நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். அது போக எல்லா கான்செப்ட்ஸ் எல்லா சாப்டர்ஸ்லயுமே கான்செப்ட்ஸ், MCQs, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நீங்க பார்க்கலன்னா கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. எல்லா வீடியோஸுமே போய் பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒருவேளை நீங்க செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட நம்மளுடைய சேனல் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். PGTRB மேத்ஸுக்கு ஆன்லைன் மோட்ல கோச்சிங் கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கேன். கிளாஸ்ல ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல போய் பார்த்துட்டு நீங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், பிரிஸ்கிரைப்டு புக் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்க ஃப்ரீயாவே எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து நியூமெரிக்கல் அனாலிசிஸ்ல ஆல்ரெடி 2 பார்ட் முன்னால கொடுத்துருக்கேன். அதை நீங்க பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு கண்டினியூட்டி வந்து போர்ஷன் அந்த இதுல சப்ஜெக்ட்ல கிடைக்கும். அதனால அதெல்லாம் பார்த்துட்டு இது பாருங்க. இன்டர்போலேஷன் அப்படிங்கறதே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மிஸ்ஸிங் வேல்யூஸை கண்டுபிடிக்கிறது தான் இன்டர்போலேஷன். மிஸ்ஸிங் வேல்யூஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபார்வர்ட் இன்டர்போலேஷன், பேக்வர்ட் இன்டர்போலேஷன், சென்ட்ரல் ஃபார்முலா இப்படி 3 விதமா கண்டுபிடிப்போம். இப்போ நான் ஃபார்வர்ட் இன்டர்போலேஷனை பத்தி தான் சொல்ல போறேன். ஃபார்வர்ட் இன்டர்போலேஷனை பத்தி படிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இன்டர்வல் வந்து ஈக்குவலா இருக்கணும். இதுல பாத்தீங்கன்னா 0, 1, 2, 3, 4 இன்டர்வல் வந்து 1 ஈக்குவலா இருக்கு. இந்த ப்ராப்ளத்துல பாருங்க 1941, 1951, 1961, 1971, 1981, 1991 இதுலயும் இன்டர்வல் வந்து 10 அப்படின்னு ஈக்குவலா இருக்கு. இந்த மாதிரி இன்டர்வல் ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் நம்ம ஃபார்வர்ட் இன்டர்போலேஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியும். அப்ப மட்டும்தான் நம்ம டிஃபரன்ஸ் டேபிள் கண்டுபிடிக்க முடியும். நான் இதுல டிஃபரன்ஸ் டேபிள் எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த டிஃபரன்ஸ் டேபிளை வச்சு நம்ம எப்படி மிஸ்ஸிங் வேல்யூஸை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் சொல்ல போறேன். இதுல வந்து ஒரு வேல்யூ மிஸ் ஆயிருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது சொல்ல போறேன். நீங்க இது கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல வந்து மோர் தேன் 1 வேல்யூஸ் மிஸ் ஆயிருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத அடுத்த இதுல சொல்லுவேன். நெக்ஸ்ட் அப்புறம் நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் இன்டர்போலேஷன் ஃபார்முலா, பேக்வர்ட் இன்டர்போலேஷன் ஃபார்முலா எல்லாமே வரிசையா சொல்ல போறேன். அதனால தொடர்ந்து நம்ம கூட டிராவல் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப பாருங்க, முதல் ப்ராப்ளத்துல வந்து நம்ம டிஃபரன்ஸ் டேபிள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். டிஃபரன்ஸ் டேபிள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா x UX அதை எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 0, 1, 2, 3, 4 வேல்யூஸ் எழுதிக்கோங்க. 8, 11, 9, 15, 6 சரியா? இல்ல டெல்டா UX, டெல்டா ஸ்கொயர் UX எல்லாம் வரிசையா கண்டுபிடிக்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா டெல்டா கியூப், டெல்டா பவர் 4 சரியா? டெல்டா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணி எழுதணும். டெல்டா UX அப்படிங்கறது ஆக்சுவல் ஃபார்முலா என்னன்னா UX plus H minus UX. இப்போ டெல்டா U0 அப்படின்னா டெல்டா U1 மைனஸ் டெல்டா U0 அல்லது சரியா? டெல்டா UN 11 மைனஸ் 8 இங்க 3 இங்க 9 மைனஸ் 11 அப்படி சப்ட்ராக்ட் பண்ணி எழுதிட்டு வர வேண்டியதான். 15 minus 9 6, 6 minus 15 minus 9 சரியா? இதுல இருந்து பெரிய அடுத்ததுல இருந்து முந்தினதை கழிக்கணும். UX plus H minus UX. அப்ப டெல்டா U0 அப்படின்னா U1 minus U0 இந்த இருக்கு. U1 minus U0. டெல்டா U1 னா U1 டெல்டா U2 minus U1, U3 minus U2, U4 minus U3 இப்படி சப்ட்ராக்ட் பண்ணிட்டே வரதுதான் என்னது டெல்டா வேல்யூ. அடுத்தது இதுக்கு அடுத்தது இதுல இருந்து இதை கழிக்கணும். -2 -3 -5 6 minus of -2
அப்ப +8 சப்ட்ராக்ட் தான் பண்ணணும். அப்ப இதுல இருந்து இதை கழிக்கும் போது 6 -2 minus of -2 +2 ஆயிடும். அப்ப 6 + 2 8. அடுத்தது -9 -6 அப்ப -15. திரும்ப இதுல இருந்து இதை கழிக்கணும். 8 minus of -5 13 +5 ஆயிடும். அடுத்தது -15 -8 அப்ப -23. அடுத்தது -23 -13 அப்ப -36. சரியா? அப்ப இந்த இது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா டெல்டா பவர் 4 u0, இது டெல்டா கியூப் u0, இது டெல்டா ஸ்கொயர் u0, இது டெல்டா u0, இது u0. சரியா? இப்படி இது u0 டெல்டா u0 டெல்டா ஸ்கொயர் u0 டெல்டா கியூப் u0 டெல்டா பவர் 4 u0. இதுதான் நம்மளுக்கு ப்ராப்ளம் போடும்போது இந்த மேல உள்ளது மட்டும்தான் நம்மளுக்கு என்ன செய்யும் தேவைப்படும். இதுதான் நம்மளுக்கு டிஃபரன்ஸ் டேபிள் கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரொசீஜர். இந்த டிஃபரன்ஸ் டேபிளை யூஸ் பண்ணி நம்ம அடுத்து மிஸ்ஸிங் வேல்யூஸை எப்படி இன்டர்போலேஷன்னாலே என்னதுதான் மிஸ்ஸிங் வேல்யூ டேபிள்ல நடுவுல மிஸ் ஆயிருக்கும். உள்ள இது உள்ள இருக்கக்கூடிய வேல்யூஸ்ல மிஸ் ஆயிருக்கக்கூடியதை கண்டுபிடிக்கிறது. இப்ப பாருங்க, அதே x ux 0 1 2 3 4 இன்டர்வல் ஈக்குவலா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். சரியா? இது 0 1 2 3 4 எல்லாமே இன்டர்வல் 1 இருக்கு. இங்க 1 3 9 நம்மளுக்கு வேல்யூ தெரியாது. அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் y-ன்னு வச்சுக்கலாம். ஏற்கனவே x இருக்கனால y கூட வேண்டாம், வேற ஏதாவது கூட வச்சுக்கலாம். a-ன்னு வச்சுக்கலாம். கேபிட்டல் A கூட வச்சுக்கலாம். அப்புறம் ஸ்மால் ஏவும் 9 கன்ஃபியூஸ் ஆயிடும் எனக்கு. கேபிட்டல் ஏன்னு வச்சுக்கலாம். அன்னோன் வேல்யூவை ஏன்னு வச்சிருக்கேன். கடைசி 81. இப்ப டெல்டா ux கண்டுபிடிங்க. டெல்டா ஸ்கொயர் டெல்டா கியூப் டெல்டா பவர் 4. சரியா? அப்ப 3 - 1 2 9 - 3 6 இங்க தெரியாது. அப்ப a - 9 இங்க 81 - a. சரியா? அடுத்தது டெல்டா ஸ்கொயர் சப்ட்ராக்ட் பண்ணிட்டே வாங்க. 6 - 2 4 இங்க a - 9 - 6 அப்ப a - 15. அடுத்தது 81 - a 81 - a இத மைனஸ் பண்ணணும். -a + 9 அப்ப நம்மளுக்கு என்ன வந்துரும் 90 - 2a வந்துரும். இது கவனமா போடணும். மைனஸ் பிளஸ்ல மிஸ்டேக் பண்ணிட கூடாது, கவனமா போடணும். அப்ப அடுத்தது a - 15 - 4 அப்ப a - 19. இங்க 90 - 2a 90 - 2a -a + 15. ரைட்டா? அப்ப என்ன வரும் 100 105 105 - 3a. அடுத்து கடைசி வேல்யூ இதுல இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணி போடுங்க. 105 - 3a -a + 19 அப்ப 105 இங்க -4a வரும். இங்க 105 114 124 124 - 4a 124 - 4a. அந்த கடைசி வேல்யூ 124 - 4a = 0. So 4a = 124, a = 31. இதான் நம்மளுடைய ஆன்சர். ஆன்சர் கரெக்டா இல்லையான்னு செக் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. 9 81 இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல ஒரு வேல்யூ தான் கட்டாயமா வரணும். 9க்கு குறைவாகவோ 81க்கு மேலேயோ ஆன்சர் வந்ததுன்னா நம்மளுடைய ஆன்சர் தப்பு. அதனால நம்மளுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கக்கூடிய நேரத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 9 81க்கு நடுவுல ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன் இருந்ததுன்னா இந்த எதுவுமே போட வேண்டாம், ஆன்சரை தூக்கி எழுதிடலாம். அதான் நம்மளுக்குரிய ஷார்ட்கட்டு. சரியா? அத நான் என்ன சொல்றேன்னு தெரியுதுல, ஒருவேளை 9க்கும் 81க்கும் நடுவுல இந்த 31ங்கிற ஒரே வேல்யூ தான் இருக்கு, மீதி எல்லா வேல்யூஸும் ஒன்னு 8 இருக்கு, இன்னொன்னு 92 இருக்கு, இன்னொன்னு 100 இருக்கு அப்படின்னா இங்க 31 இருக்குன்னா சோ 31 இஸ் அவர் ஆன்சர் அப்படின்னு பார்த்த உடனே என்ன செய்திடலாம் போட்டுடலாம். எதனால அப்படின்னா இந்த வேல்யூக்கும் இந்த வேல்யூக்கும் நடுவுல தான் இந்த வேல்யூ கட்டாயமா இருந்து ஆகணும். அப்ப 4 ஆப்ஷன்ல நம்மளுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் அது இருக்கு அப்படிங்கிற சிச்சுவேஷன் இருந்தால் நம்ம என்ன செய்திடலாம், இமீடியட்டா அதை செலக்ட் பண்ணிடலாம். இந்த கட்டம் எல்லாம் போட வேண்டிய அவசியமே என்ன கிடையாது, நம்மளுக்கு கிடையாது. இதெல்லாம் டேபிள் போட்டு எழுதிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பாக்குறதுக்கு என்ன செய்யும், நீட்டா இருக்கும். வேணும்னா டேபிள் போட்டு எழுதிக்கோங்க. சரியா? மைனஸ் இதுதான் நம்மளுக்கு மிஸ்ஸிங் வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கான ஆன்சர்.
இது இந்த ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இதை ஒர்க் பண்ணி உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்தது அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா நீங்க யாருமே கமெண்ட் பண்ண மாட்டீங்க. 445.21 ஏதோ வருது ஆன்சர், செக் பண்ணிக்கோங்க. அதாவது ஆன்சர் எப்படி இருக்கும்னா 421க்கும் 467க்கும் நடுவுல தான் இருக்கணும். அப்ப ஆப்ஷன்ல நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா ஒர்க் பண்ணாமலே நம்ம அந்த ஆப்ஷனை தூக்கி என்ன செய்திடலாம், செலக்ட் பண்ணி போட்டுடலாம். இந்த ஆப்ஷனை கவனிச்சுக்கோங்க. அதுல மோர் தென் ஒன் ஆன்சர் சூட்டபிளா இருந்ததுன்னா we have to work out and select the answer, no other go. அப்படி இருந்ததுன்னா நம்மளுக்கு என்ன கிடையாது, வேற வழி கிடையாது, நம்ம ஒர்க் அவுட் பண்ணி தான் போட்டாக்கணும். சரிதானா? இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் கரெக்டா லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு, கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிரிஸ்கிரைப்டு புக் எல்லாமே கொடுத்துருக்கேன், நீங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். PGTRB மேத்ஸுக்கு ஆன்லைன் மோட்ல கிளாஸஸ் இருக்கு. கிளாஸ்ல ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. பிளேலிஸ்ட் ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க.